வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏஎல் ஃபுடோலஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லேயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு டேஸ்டியான முள்ளங்கி தொக்கு ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி தொக்குக்கு கொஞ்சம் மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு, ஒரு தக்காளி, ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொக்கு செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட்டான பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிக்கிறேன். நீட்டு வாக்கில் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் அதோட பச்சை வாசம் போயிட்டு நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். நான் வெங்காயத்தை இந்த தொக்குக்கு நீட்டு வாக்கில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே அது கூட நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கிறேன். புதினா இலையை சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை பச்சையாக தான் சேர்த்து அரைச்சோம், தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம். அதனால் இதை பேஸ்ட்டை அரைச்ச பிறகு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போன பிறகு நான் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கிறேன். முள்ளங்கியை நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன், அதை இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். முள்ளங்கியை சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முள்ளங்கிலையும் பச்சை ஸ்மெல் அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் முள்ளங்கி வச்சு முள்ளங்கி சாம்பார் ரெசிபி இருக்குது. வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை வதக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா லைட்டாக மிக்ஸ் பண்ணுறப்போ அதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடும். அது வரைக்கும் இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த மசாலா அரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முள்ளங்கி வேகிறதுக்கான தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முள்ளங்கி தண்ணி விட்டு வேகக்கூடிய காய் தான், அதனால் நம்ம இன்றைக்கி கொஞ்சமாக அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் தொக்கு தான் செய்கிறதுனால அதிகமாக தண்ணி வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி வச்சுக்குவோம். முள்ளங்கி நல்லா வெந்து வரட்டும். இது ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் விடுவோம். சீக்கிரமாக இது தண்ணி விட்டு வேகக்கூடிய காய் சீக்கிரமாக வெந்துடும். 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்குது. இதை இப்போ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முள்ளங்கியும் நல்லா வெந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் திக்காகிறதுக்காக ஓப்பன்லேயே வச்சு நம்ம வேக வைப்போம். இப்போது ஒரு 2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகுத்தூள் சேர்க்குறப்போ நான்வெஜ் தொக்குலாம் செய்கிற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக. இதை மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது ஹீட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகிடும். இந்த முள்ளங்கி தொக்கு நம்ம எப்படி ஒரு எறா தொக்கு அது மாதிரி நான்வெஜ்ஜில் செய்கிறோமோ அதே ஃப்ளேவரில் இருக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாததுனால நான் கொத்தமல்லி இலை சேர்க்கலை. முள்ளங்கி பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. இது இன்னும் ஹீட்டில் நல்லா கொஞ்சம் திக்காகிடும். சப்பாத்திக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் இது. சாப்பாட்டுக்கும் அப்படியே போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரசம்லாம் வச்சா கூட அதுக்கும் சைட் டிஷ்ஷாக இது சூப்பராக இருக்கும். சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இது முள்ளங்கி தொக்குன்னே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கீ ரைஸு ஜீரா ரைஸுக்கெலாம் சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த முள்ளங்கி தொக்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.